சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையையும் உறுதியையும் துறைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சிப்பின் நங்கூரம் என்று அப்போஸ்தலன் பேசுகிறான். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியையும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. பவுலும் அவனது உடன் பயணிகளும் ரோம் நகருக்கு செல்லும் வழியில் கப்பலில் மிக கடுமையான புயலை எதிர்கொண்டனர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 28 மற்றும் 29வது வசனங்கள். அவர்கள் மறைந்திருந்த பாறைகளில் விழுந்துவிடக்கூடிய ஆபத்தில் இருந்தனர். இதனால் கப்பலை நிலையாக நிறுத்தி வைக்க 4 நங்கூரங்களை கப்பலின் பின்னணியத்தில் போட்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்வில் பல புயல்களையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டியுள்ளது. சில நேரங்களில் எதிரிகளின் தாக்குதல்கள் உள்ளேயும் வெளியேயும் மிக கடுமையாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்மையான நங்கூரமாக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. நாமும் கர்த்தாவே நீரே என் நங்கூரம் என்று விசுவாசத்தால் சொல்ல வேண்டும். மிகவும் கடினமான சூழ்நிலையில் கூட நம்முடைய உண்மையான நங்கூரமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். தேவன் புயலை பயன்படுத்தி பவுலை மெலிதா தீவுக்கு அழைத்து சென்று அங்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மெலிதா தீவின் ஜனங்கள் இதுவரை நற்செய்தியை கேட்கவில்லை. பவுலின் பிரசங்கத்தின் மூலம் பலர் அங்கே மறுபடியும் பிறந்தார்கள். அவர்கள் மீண்டுமாக ரோமுக்கு புறப்படும்போது பவுலுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையான அனைத்து பொருட்களையும் கப்பலில் ஏற்றினார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் புயல்கள் நம்மை அதிகமான மற்றும் பெரிய ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு வர தேவனால் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். பலர் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுவதில் திருப்தி அடைகிறார்கள் மற்றும் பரலோகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் பரிபூர்ணத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். நாம் ஆவிக்குரிய ரீதியில் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, மாறாக பரிபூர்ணத்தை நோக்கி செல்ல இயங்க வேண்டும். நமது கடந்த கால அனுபவங்கள் எவ்வளவு அற்புதமானதாக இருந்தாலும் அவற்றை நாம் பெருமைப்படுத்தி பார்க்கக்கூடாது. நாம் தேவனுடைய வார்த்தை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அவருடைய பலம் மற்றும் ஞானத்தால் அவருடைய உயர்ந்த தரத்தை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணமான ஊழியத்தின் மூலம் அவர் நம்மை பரிபூர்ணத்துக்கு கொண்டு செல்வதற்கு பரிபூர்ணத்தின் தேவன் மிகுந்த விருப்பம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய நித்திய மற்றும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 7வது அதிகாரம் 11 மற்றும் 25வது வசனங்கள். நாம் அனைவரும் நமது சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சொந்த பலத்தால் அவைகளை மேற்கொள்ள முயற்சிக்கின்றோம். அப்போதுதான் நாம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்பதை உணர்கின்றோம். நம் சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஊழியம் மிகவும் பொருத்தமானது. அவர் நம்முடைய மாறாத நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதாவது நமது பலவீனங்கள், சோதனைகள் மற்றும் தோல்விகளை அறிந்து அவர் நம் சார்பாக தொடர்ந்து பரிந்து பேசுகிறார். நாம் அவருடைய ஊழியத்தை விசுவாசத்தால் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது நமக்கு எந்த மதிப்பையும் கொடுக்காது. உதாரணமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று நாம் சொல்வதால் ரட்சிப்பை பெற முடியாது. மாறாக எனக்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசத்தினால் சொல்லும் அவர் என் சார்பாக தண்டனையும் என் நியாய தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுதுதான் அவருடைய தியாகம் நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். இவ்வாறே அவர் நித்தியமான மாறாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் நம் சார்பாக பரிந்து பேசுவதற்காக என்றென்றும் ஜீவிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை நமது மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் ஒன்றிணைத்து அவருடைய பிரதான ஆசாரிய ஊழியத்தை விசுவாசத்தால் அடைந்து நாம் அவரிடம் சகாயம் பெறலாம். நாம் அசுத்தமாக்கப்பட்ட அந்த நொடியே நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு விசுவாசத்தினால் அவருடைய பரிந்து பேசும் ஊழியத்தின் மூலமாக சுத்திகரிப்படைவோம்.